கடவுள் படைச்ச அந்த உலகத்துல தமிழ்நாட்டுக்கு இல்ல அல்ல கடவுள் படைச்ச மேப்பில உண்டா? மனிதன் உண்டாக்குன மேப்பில இருக்குது. கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டைக்குள்ள இதுவரைக்கும் தமிழ்நாடு அவர் கோடு போட்டு வைக்கல. அவர் ஒரே உருண்டையா தான் படைச்சு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்படி செதறி போய் நம்ம இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை. மனிதன் பூரா அவன் பிராமணனா இருந்தாலும் செட்டியாரா இருந்தாலும் முதலியாரா இருந்தாலும் தலித்தா இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் புத்தனா இருந்தாலும் மதமே இல்லாத நாத்திகனா இருந்தாலும் அவன் எல்லாமே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்து பிறகு ஆளுக்குதான், எல்லாம் அண்ணன் தம்பி தான். இது இஸ்லாம் சொல்லுதுங்க. மனிதனுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. இதுவும் இல்ல, அப்படி கிடையாது. இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தலையில இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுளுடைய இடுப்புல இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தொடையில இருந்து வந்தவங்க, இந்த ஆள் மட்டும் கடவுள் காலில இருந்து வந்தவங்க, இந்த ஆளு கடவுளுக்கு இடமே இல்லாம இவங்க 5வது இதுல பஞ்ச மருந்து உள்ளவங்க, இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு சேர்க்குமா? இது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு உலகத்துல. இப்படி ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன். மனிதனுக்கு மத்தியில பிறப்படிப்படையிலே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சித்தாந்தம். பிறப்படிப்படையில் எவனும் உயர்ந்தவன் கிடையாது. அவனுடைய கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு, நன்னடத்தை அதை வச்சு உயரலாம் ஒருத்தன். நான் என்னுடைய அறிவை கொண்டு உயரலாம், ஆற்றலை கொண்டு உயரலாம், செல்வத்தை கொண்டு உயரலாம், திறமையை கொண்டு உயரலாம், உழைப்பை கொண்டு உயரலாம், அது ஒத்துக்கலாம். பிறப்பிலேயே நான் இங்க பிறந்ததுனால நான் சிறந்தவன் ஒத்துக்கிற முடியாது. நான் யார் தெரியுமா? இங்க பிறந்தவன், அதனால உனக்கு என்ன, அதை ஒத்துக்கிற முடியாது. அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா? இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்குமா? ரெண்டும் ஒன்னா? 5 5 10ங்கிறது 5 5 20 சொல்வதற்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதை விட கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனிதன் பூரா ஒரே இனம்னு சொல்வதற்கும் மனிதனே பல இனம்னு சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி நீங்க நிறைய முரண்பாடு இருக்கு. விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது, அதுவும் சரிதான். பண்ணத்தான் வேணும், விதவைகளுக்கும் உணர்ச்சி உண்டு ஒரு மதம் சொல்லுது, ரெண்டும் சரிதான். ஒத்துக்குறீங்களா? எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்க்குதுன்னா விதவைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, உடன்கட்டை ஏறணும், அதுக்கு இந்த சட்டத்தில் இடம் இல்லாதனால கல்யாணம் பண்ணாம இருக்கணும். இன்னொரு மதம் சொல்லுது இல்ல, கண்டிப்பா அவங்களும் உணர்ச்சி உண்டு, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே உணர்வுகளும் ஆசாபாசங்களும் பெண்களுக்கும் உண்டு சொல்லுது. ரெண்டும் சரின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணணுங்க, அதுவும் சரிதான், பண்ணக்கூடாது அதுவும் சரிதான். இது எப்படிங்க ஏத்துக்கிறீங்க நீங்க? விதவைக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறது சரி, பண்ணக்கூடாதுன்னு சரிதான் ஒத்துக்கிறோமா? முரண்பாடு இருக்கா இல்லையா? முரண்பட்ட அம்சங்கள் ஏராளமா இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கு மத்தியிலே. 1 2 முரண் அல்ல. இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், அந்த 2 மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள். இவ்வளவு முரண்பாடு இருக்கும் போது முரண்பாடுகளை ஒரு மனிதன் ஒத்துக்கிற கூடாது. முரண்பாடுகளை ஏதாவது ஒண்ணு தான் ஏத்துக்கணும். முரண்பாடு இல்லாதவைகளை என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது முரண்பாடு இல்ல. நான் நிக்கிறேன்னு சொல்றதை நீங்க நம்பலாம், இவர் உட்கார்ந்து இருக்காரு நம்பலாம். நான் என்ன சொல்றேன்? நான் நிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறேன், இதை நம்ப கூடாது. அட ஒண்ணு நிக்கிறேன்னு சொல்லி இல்ல உட்கார்றேன்னு சொல்லி ரெண்டு எப்படி செய்வோம்? ஒரு நேரத்தில் ஒரு மனுஷன் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்லா தானே இருந்தான்னு சொல்லுவீங்க, சொல்லுங்களா இல்லையா? இதை ஒத்துக்கிற மாட்டீங்க. நான் நிக்கிறேன், இவர் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா ஒத்துக்குருவீங்க. அது சரி, நீ நிக்கலாம், அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அது ஒத்துக்குது, அறிவு ஏத்துக்கிறது. அப்ப முரண்பாடுகளை நம்ம அறிவு எப்பவும் ஒத்துக்கிற கூடாது. அப்ப எல்லா மதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஒற்றுமையான ஒன்று அம்சங்கள் இருக்கலாம். திருடக்கூடாது, எல்லா மதமும் திருட சொல்லல, எந்த மதமும் சொல்லல. விபச்சாரம் அம்சங்கள் அதுல ஓகேன்னு சொல்லுங்க, எல்லா வகையிலையும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் உள்ளது வித்தியாசமா எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் சரின்னு ஒவ்வொருத்தரும். அது மாதிரி இந்து மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும், இல்லைன்னா வெளியே வந்துடணும். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும். இதுவும் சரி அதுவும் சரின்னா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் அவங்க செலுத்தலேன்னு ஆயிரும். இந்த ஐயாட்ட கொடுங்க. சாதிக்க ஐயா, என் பேர் உத்தமன். நாங்க சீட்ல எழுதி வாங்கினா ஒரு தவிர சீட்ல நீங்க எழுதி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் வச்சுக்கிருவேன். சில சீட்டுக்கு நான் சொல்லிடுவேன், டைம் முடிஞ்சு போயிடும். சில சீட்டு மிச்சமா போயிடும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு தெரியாதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நேரடியா கேட்டா பெண்டிங் இருக்காது, எழுதி கேட்டால் சரி, ரைட் ரைட், சரி. இல்ல அதுல அவங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், அவங்களுக்கு அடுத்து கொடுங்க. நீங்க அதாவது நீங்க நிலைநாட்டுற மாதிரி தான் நான் சொல்றேன். நீங்க அதை மறுத்து சொல்லலாம்னு உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கேன்ல. அதாவது நிலைநாட்டல இல்ல, நான் சொல்றது நிலைநாட்டுற மாதிரி தான் சொல்றேன். அது நான் பொய்யெல்லாம் சொல்றது தயாரா இல்லை, நிலைநாட்டுற மாதிரி தான் சொல்றேன். நீங்க நிலைநாட்ட உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சொல்லுங்க. இந்த சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் நினைக்கிறேன். என் பேர் உத்தமன் ஐயா, என் பேர் உத்தமன். அமைதியா நீங்க
நான் இந்த உலகத்துல முஸ்லிம் மதத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, ஏன் மத கொள்கை பிரகாரம் உங்களுடைய ஆட்கள் நடப்பதில்லை? நீங்கள் என்ன சொல்றீங்க? வட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க, குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, பிறரை வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு உயிரை வெட்டக்கூடாதுன்னு அதாவது சொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அமைதியா இருக்கீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்றாலும் கொள்ளலாம், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்றாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கோபம், உங்களுக்கு கோபம் வந்தோ இல்ல யாருக்கோ கோபம் வந்தோ, இவர் மறுப்பு கருத்து உடையவரே, பிஸ்மில்லான்னு சொல்லி இவரை வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மதம் ஏத்துக்குது. இது நியாயமா? அடுத்து இந்திய சட்டத்துக்கு உட்படாமல் மீறி நீங்கள் செயல்படுவதாக நான் கருதுகிறேன். என்னன்னா கேரளாவில் சைதாபாடுன்னு ஒரு அம்மா வழக்கு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்ப அந்த வழக்க தீர்ப்பையே மறிச்சு உங்க இமாம்கள்லாம் சேர்ந்து அந்த தீர்ப்பையே அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கினது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அதை ஆய கட்டிட்டீங்களே, இது இந்திய சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடு அல்லவா? ஒண்ணு. ரெண்டாவது, மதத்துல நீங்க நாங்கெல்லாம் உலகத்துல இடங்கள் பெருத்துக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி 600 கோடி ஆகி போச்சு. 600 கோடி ஜனங்கள் பெருத்துட்ட போது நாங்கெல்லாம் குடும்பம் சின்னதா இருக்கணும், 2 குழந்தை இருந்தா போதும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கினா போதும்னு சொல்லும் போது உங்க நபிகள் 18 கல்யாணம் பண்ணிக்கினாரு, விதவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் 4 பிள்ளை 12 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுக்கலாம், இப்படியே உங்க சமுதாயம் பெருத்துக்கினே போகணும்னு கருதுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இவைகளுக்கெல்லாம் நேரடியா சில பதில்களை சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்களும் கேட்கணும். ஐயா பேர் என்ன சொன்னீங்க? ஐயா பேரு ஐயா உத்தமன். அருமையான பேரு, அருமையான உத்தமமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 4 கேள்விகளை அவங்க மொத்தமா கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, பிற மக்களை பிஸ்மில்லான்னு சொல்லி வெட்டலான்னு சொல்லி உங்க மதத்துல இருக்குதே, அது ஏன்? இது ஒரு சுருக்கமான கேள்வி. அதாவது ஒருத்தனை கொல்றது போய் பிஸ்மில்லா கொல்றது மட்டும் இல்ல, அதாவது மற்ற உயிர்களையும் கொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அதை சொல்றீங்களா? அந்த ஆடு மாடுகளை அது மட்டும் இல்ல, அதே கொள்கை தானே நீ ஃபாலோ பண்ண போறீங்க. ஆடு மாடை வெட்டுற மாதிரி மனுஷன் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா மனுஷனையும் வெட்டது நடக்குது. நல்ல அழகான கருத்து. அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அதாவது இப்ப இந்த உயிர் பிராணிகள் இருக்குல்ல, அதுதான் அவர் கேட்கறாங்க. உயிர் பிராணிகளை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து நீங்க கொல்றீங்க, இது சரியில்லை. இதே மாதிரி மனுஷனையும் வெட்ட மாட்டீங்கிற அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த உயிர் பிராணிகளை கொல்வது இருக்கு பாருங்க, இது ஒரு பாவகரமான காரியமாக நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கல. உயிர் பிராணிகளை வதை செய்யறது இருக்கு பாருங்க, அதை தவிர்த்த ஒரு மனிதன் உலகத்தில் கிடையாது. நீங்க வழங்கிக்கணும். உயிர் வதங்கிறீங்கல்ல, நீங்க குடிக்கிற தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுல உயிர்கள் இருக்கு. அது அப்படி பச்சையா சாப்பிட்டாலும் சரி தண்ணீரை, அதுல ஏராளமான உயிர்கள் அதுல இருக்குது, கிருமிகள் இருக்குது. அதுதான் போட்டு முழுங்குறோம். நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த உயிரை சமைச்சு சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். சுடு தண்ணி சாப்பிட்டாலும் நீங்க உயிரினத்தை சாப்பிடுறீங்க, பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் உயிரினத்தை சாப்பிடுறீங்க. உயிரினம் உள்ள போகாத ஒரு மனிதனே கிடையாது. நீங்க சுவாசிக்கிற காற்றுல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் உள்ளக்க போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் மலேரியா எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது நம்மளை அறியாம போகுதுன்னு சொல்லிடுவீங்க, நம்மள தேர்ந்தெடுத்து செய்யறோம்ன்றீங்க. தண்ணியை தேர்ந்தெடுத்து தான் குடிக்கிறோம். நீங்க சாப்பிடுற கத்திரிக்காயில உயிர் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குது. அப்ப உயிர் யாரும் தவிர்க்கவும் முடியாது. அது ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும். உயிரினத்தை நான் கேட்கிறேன், கொசு மருந்து அடிச்சு எதுக்கு இப்ப கொசு கொள்ற? அது உயிர் தானே. ஒரு மனிதனுக்கு கேடு தரும் சொன்னா பாம்பை கொள்ளலாம், தேளை கொள்ளலாம், கொசுவை கொள்ளலாம். கொசுக்கு இதுக்கு நீங்க கரப்பானுக்கு எதுக்கு ஹிட் போட்டு அடிக்கிறீங்க? ஹிட் அதே அது ஒரு உயிர் தானே, போயிட்டு போத. நமக்கு இடைஞ்சல் தரும்னா கொள்ளலாம்னா, நன்மை தரும்னா திங்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். இடைஞ்சல் தருதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உயிரினத்தை கொள்ளலாம்னு சொன்னா, அதுல இருந்து நன்மை வரும்னு சொன்னா நம்ம சாப்பிடலாம். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. இல்ல அது சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். இதுல நல்லா விளங்கிக்கிறதுங்க. ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்றதா இருந்தா உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல சொல்லணும். இப்ப அந்த வட துருவத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காய்கறியோ பருப்போ கிடைக்காது, எதுவும் பயிர் செய்ய முடியாது.
அவங்க உயிர் வாழ்வதா இருந்தா கடல்ல உள்ள மீனை பிடிச்சி தான் அவங்க சாப்பிட்டு ஆகணும். இந்த எஸ்கிமோக்கள் சொல்றாங்க பாருங்க, இந்த துருவ பிரதேசங்கள் பனிப்பிரதேச